பெண்களுக்கு காலையில எந்திரிச்சோனே இன்னைக்கு என்ன டிஃபன் செய்யலாம், மத்தியானம் என்ன சாப்பாடு செய்யலாம், இது பெரிய வேலை ஃப்ரெண்ட்ஸ். பெரிய யோசிக்கிறதே பெரிய வேலை. என்னடா இன்னைக்கு டிஃபன் செய்யலாம், என்னடா இன்னைக்கு சாப்பாடு செய்யலாம், பிள்ளைகளுக்கு என்ன குடுத்து விடலாம் அப்படின்ட்டு. அதே மாரி தான் இன்னைக்கு நானும் யோசிச்சு யோசிச்சு கடைசியில நான் இன்னைக்கு சப்பாத்தி ரெடி பண்ணிட்டேன். சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் சப்பாத்தி தான் போட்டுட்ருக்கேன். பாருங்க. நீ சப்பாத்தி போட்டாச்சு. அதுக்கு என்ன குருமா வைக்கணும் அதை நம்ம யோசிக்கணும். இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் சப்பாத்திக்கு பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு குருமா தான். குருமா ரெடி ஆகிட்டுருக்கு. நீ நம்ம சப்பாத்தி தேய்ச்சி போடணும். நேற்று நைட்டு சுட்ட இட்லி மீதி ஆயிடுச்சு. அதை இன்றைக்கி நான் இட்லி உப்புமாவை ரெடி பண்ண போகிறேன். பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி நம்ம கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். சீரகம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது வெங்காயத்துக்கு போடுறதுக்கு முன்னாடியே போடணும், நான் மறந்துட்டேன். உப்பு போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினோடனே நம்ம இட்லியை போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இட்லி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையில் என்னென்ன டிஃபன் சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் காலை டிஃபன் பார்த்தீங்கன்னா இட்லி உப்புமா, பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு குருமா, சாம்பார், சப்பாத்தி. இன்னைக்கு நம்ம வீட்டில் இதுதான் காலை உணவு. வாங்க சாப்பிடலாம்.